திரு பொங்கலூர் மணிகண்டன், நிர்வாகிகள் இன்று அன்புமணியோடு நிற்கிறார்கள். காட்சிகளில் பார்க்குறோம், அவர் பின்னாடி அவருடைய முன்னிலையில தான் உறுப்பினர் சேர்க்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுது. தனித்து விடப்பட்டிருக்கிறாரா நிறுவனர் ராமதாஸ்? அதாவது மனுநீதி சோழன் தன் மகளையே தேர்கால் விட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மகன் தமிழ்நாட்டு மண். அப்போ அதே மாதிரிதான் தன் மகனாக இருந்தாலும் தவறு என்றால் தவறுதான் என்று பேசக்கூடிய ஒரு ஆளுமை நிறைந்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அதைத்தான் நிரூபிச்சிருக்காரு. இப்போ திரு அன்புமணி அவர்கள் குறிப்பிட்ட இந்த இன்றைய கூட்டத்தில் நிகழ்ச்சி பார்த்தோம்னா என்ன ஒரு வியப்புனா, தனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டிருக்கிறார், விடுதலை கிடைத்து விட்டிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான தவறு. அப்பாவை மகன் வெல்ல வேண்டும் என்று கருதுகிறார். அப்பா வீழ்த்திட்டோம், அப்பாவுக்கு ஆமாந்துவாக்கிட்டோம், அப்பாவுக்கு யாருமே இல்லை என்று பெருமை கொள்கிறார். வந்தகர் மக்களுக்கு அது பிரச்சனை இல்லைங்க, இது அன்புமணிக்கு தான் பிரச்சனை. இப்ப நீங்க எந்த அளவுக்கு ஒரு தன்னை சுதந்திரம் சொல்லி கடந்து போவது தெரியுது. காலையில தூங்கிட்டு இருக்கிறோம், யாருமே எழுப்பிற்கு ஆள் இல்லை. மாலையில காமமா வீட்டுக்கு வர்றோம், ஏன் எனக்கு ஆள் இல்லை. அப்போ ஏதாவது தவறு செய்யறோம், கடிந்து பேச ஆள் இல்லை. இது சுதந்திரம் மதிப்பு. அப்போ இந்த சுதந்திரத்தை விரும்புகிறார். இப்போ தான் உருவாக்கிய இயக்கத்தில் தவறு செய்கிறார் என்று சொன்னால் தட்டி கேட்பது அன்புமணியை யாராலும் முடியல, யாராலும் முடியாது. அவரை தவிர, மருத்துவர் ஐயாவை தவிர யாராலும் முடியாது. அப்போ அன்புமணிக்கு இப்ப யாருமே தன்னை கேள்வி ஏற்கக்கூடாது. நாடாளுமன்றத்தில் கூட அவர் முழுமையாக எப்படி சேவனாலும் தெரியும், அதனால போறதோடு இல்லை. அப்ப இது எல்லாமே கடிந்து கேட்டார் ஒவ்வொன்றையுமே. அப்ப தன்னை கேட்பதற்கு யாரும் இருக்கக்கூடாது, இதுதான் சுதந்திரம் விடுதலை என்று இன்னைக்கு வீரமா பேசுறார். ஆனால் வாக்களிக்கிற மக்கள் அப்படி அல்ல, ஒவ்வொன்றும் தெரியுங்க. 45 அதை நம்மளோட கூட இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு தெரியும்ல. ஏன் நிறுவனர் ராமதாஸ் அவர்களை விட்டு தலைவர் அன்புமணியோடு போறாங்க? இல்ல யதார்த்தம் என்னங்க, ஒண்ணு இல்ல, திமுக ஐயா கருணாநிதி அவர்கள் கடைசி காலம் வரையிலும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவர் வைத்ததுல சாக்கல. ஆனா இங்க மருத்துவரையா எல்லா வாய்ப்பும் கொடுத்தார். தான் எந்த பொறுப்புக்கும் போகாம எல்லா வாய்ப்பும் கொடுத்தார். இது யாரும் செய்யாம இருக்குங்க. இது நிச்சயமாக எனக்கு தெரிந்து தொண்டர்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கும் தெரியும், வாக்களிக்கிற வாக்காளரும் தெரியும். மருத்துவர் ராமதாஸ் ஐயா எங்கேதான் தனி நபரால் ஒவ்வொரு வீடு வீடாக ஒவ்வொரு காடு மேடாக சென்று அவரிடம் சந்தித்து உருவாக்கி தெரியும். அப்ப இது மிக சுலபமாக தான் அனுபவித்து விட்டு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இப்போ காலையில பேசி செய்து ஒவ்வொன்றையும் பாருங்க, மறுத்து பேசுறாரு. ஏன்னா மருத்துவரையா சொன்ன குற்றச்சாட்டுகள் பதில் சொல்ல முடியாது. நீங்க நேற்று கூட ஐயா பலகரத்தையா சொன்ன மாதிரிதான், தந்தை இடம் மகன் தோற்பதிலே தவறே கிடையாது. தந்தையிடம் சரணடைந்து விட்டால் அந்த தந்தையே தனது எல்லாருடையும் தாரை வாய்த்து கொடுப்பார். இது யதார்த்தமான உண்மை. அப்படித்தான் முக ஸ்டாலின் இருந்தார், பொறுமையா அமைதியா இருந்தார். ஆனால் அன்புமணிக்கு அவசரம், மிக மிக அவசரம். 90 ஆண்டுகளை தாண்டி கருணாநிதி வாழ்ந்தார். ஸ்டாலின் மிக பெருமையா இருக்காரு இல்லைங்களா, கூட பார்த்தோமே. ஆனா 87 வயது விரும்பிய ஒரு மாபெரும் தலைவர் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கருணாநிதி கூட திமுக அண்ணா உருவாக்கிய இயக்கம், எம்ஜிஆர் வளர்ந்த இயக்கம். ஆனா இது அப்படி அல்ல, மருத்துவர் ராமதாஸ் ஐயாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துக்கு கிடைத்த வாய்ப்பை இவர் தவறாக பயன்படுத்துகிறார். நீ பாருங்க, அலுவலக முகவரிய யாருக்கும் தெரியாம மாத்துறாரு. உறுப்பினர்கள் திடீர் வருமா 3 நாள்ல. அப்போ ஏற்கனவே திட்டமிட்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை ஒதுக்க வேண்டும், அவர் இல்லாமல் இயங்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே எடுத்த முடிவுதான் இது. மிகப்பெரிய தவறை அன்புமணி மேலும் மேலும் செய்கிறார். நிச்சயமாக பாமக பிறவி நோக்கி அன்புமணியா செல்கிறது, ஐயா மருத்துவரால் அல்ல. கேட்போம் திரு சோமு அவர்கள்ட்ட. திரு சோமு, அன்புமணி அவசரப்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். யாரு தலைவராக போறாங்க அப்படின்றப்போ அன்புமணிக்கு போட்டி அங்க இல்லை. ஆனா இங்க ஆலோசனை சொல்றதே அவர் தப்புன்னு நினைக்கிறாரு. இல்லை, இந்த விஷயத்தில் பொறுத்த அளவில் அவசரப்படுவது, ஆத்திரப்படுவது இதெல்லாம் பார்க்கும் போனால் இவர் ராமதாஸ் தான் சொல்ல முடியுது. நம்ம பார்க்கும் வகையில் அன்புமணியை சொல்ல முடியல. போன டிசம்பர் மாதம் அதில் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு கட்சிக்குள்ளார பேச வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் சொல்லி ஒரு அதிர்வலையை, அவங்க கட்சி மட்டத்தில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினது ராமதாஸ். அதுக்கு அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்புமணியை பற்றின எதிர்மறையான கருத்துக்கள். இப்போ நேற்று முதல் கொண்டு இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார்னு நிறைய புகார்களை சொன்னது ராமதாஸ் தான். ஆனால் இன்றைக்கி அன்புமணி பேசும்போது பார்த்தா அந்த மாதிரியான ஒரு புகார்களை பதிலுக்கு ராமதாஸ் மேலே அவர் சொல்லலை. அவர் தன்னுடைய நிதானத்தை கடைபிடிக்கிறார். இவர் அந்த சில விஷயங்களுக்கு மறைமுகமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, தனிப்பட்ட மனிதருடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது கிடையாது, பொதுக்குழு தான் முடிவு, பொதுக்குழுவால் நீங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னல், என்னை நீங்கள் நீக்க முடியாது
அப்படின்னு. அடுத்து வந்து 2024 டிசம்பரில் அந்த பிரச்சனை வந்தப்போ கூட நான் சொல்லியிருந்தேன். எப்படின்னா இவங்களுடைய கட்சி திட்டப்படி சட்டத்திட்டப்படியும் தேர்தல் ஆணையத்தின்படியும் அந்த தலைவர் அப்படின்னா ஒரு அன்புமணி ராமதாஸ் தான் அப்படின்னு. அதை வந்து இன்னைக்கு இவரும் சொல்லியிருக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது திலகபாமாவை அவர் நீக்கினதை கொஞ்ச நேரத்தில் இவர் வந்து இல்லை அவங்க தொடர்றாரு. இதன் மூலமாக ஒரு நாகரிக எல்லைக்குள்ள இருந்துகிட்டு தான் இவர் பதில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இல்ல அதுதான் அவர் இன்னும் டெம்ப்ட் பண்றாரு. அவர் நீக்கிறாரு, இவர் உடனே அப்படி இல்லை அப்படின்றாரு. உடனே ரியாக்ட் பண்றாரு. அது வந்து மோதல் இன்னைக்கு ஒரே நாளே இன்னும் அதிகப்படுத்துதே. பிளவை நோக்கி இட்டு செல்கிறாரா அன்புமணின்னு கேட்கிறார். இப்போ பிளவை நோக்கி இட்டு செல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராமதாஸ் தான், அவருடைய நடவடிக்கை தான் அப்படி தோணுது நமக்கு. ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஏற்கனவே திலகபாமாவுக்கு எதிராக அவர் பேசியிருந்தார் ராமதாஸ் ஒன்று. அதே போல் இன்றைக்கி இவங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இன்னொரு இது நம்ம சொல்ல பார்ப்போமே, இப்போ முகுந்தனை வந்து இவர் முன்னிறுத்துறாரு ராமதாஸ், இவர் வேண்டாம் அப்படிங்கிறாரு. இந்த சூழலில் முகுந்தனே வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறாரு. ஆக தன் கைக்குள்ளே இருக்கக்கூடிய முகுந்தனை ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூட ராமதாஸால் முடியலை அப்படிங்கிறது தான் அதில் எந்த உண்மையை தெரியுது. இது அவரே என்ன சொல்கிறாருன்னா இவர் எங்களுக்கு குலதெய்வம், ஆனால் ஒரு வழிகாட்டி ஒரு தலைவர்னா ஒரு அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் சொல்கிறாரு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் இப்போ திடீர்னு வந்து எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இப்போ இவங்க கட்சி பொருளாளரை வந்து நீக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து தான் வந்து இந்த தரப்பை வந்து ஒரு ஆத்திரமூட்டும் ஒரு செயலாக இருந்தது. தெரிஞ்சுதான் வந்து டாக்டர் ராமதாஸ் அதை பண்றாரு அப்படின்றீங்க? ஆமா, தெரிந்தே தான் அவர் பண்றாரு. ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாமலாம் பண்ணல. அதை இல்ல அப்படின்னா அவர் தெரிஞ்சிருக்கல யார் நம்ம கூட நிப்பாங்க, யார் அன்புமணி கூட நிப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அப்பயே இந்த முடிவு எடுக்கிற இன்னைக்கு காட்சிகளை பார்க்குறோம் அன்புமணியோடு பெரும்பாலானவங்க இருக்காங்கன்றத. இது பெரியவர் மருத்துவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கே தெரிஞ்சிருக்குமே. 108 மாவட்ட செயலாளர்கள், 108 மாவட்ட தலைவர்கள், 216 பேர்ல அங்கே 10 பேர் தான் வந்திருக்கிறாங்கிறப்பே தெரிஞ்சு போச்சு. அப்போ கட்சியில் வந்து பிளவு அப்படிங்கிறதோட விரிசல் கூட இல்லை. மிக 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 குறைந்த எண்ணிக்கையில் தான் இவர் பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சொல்லியிருக்கிறாரு இது வந்து சமாதானமாக போகணும், இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சிடும் போனோம் வந்தோங்கிற மாதிரி இருக்காரு. இது எல்லாமே ராமதாஸுக்கு தெரியாமல் இல்லை, அவர் தெரிந்தே தான் அவர் பண்ணுறாரு. வந்து ஏதோ ஒரு ஈகோ யுக்தம் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு முதிய மனநிலையில் அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து பலருக்கு வரும். தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிடிவாதமான எண்ணம் வந்து வரும் எல்லாரும் சொல்லுது. அதில் அவர் மணிகண்டன் சொல்கிற ஒரு தார்மீகம், அந்த கட்சியை உருவாக்கி வன்னியர் சங்கத்திலேருந்து கட்சியை உருவாக்கி அதை வந்து வளர்த்தெடுத்து எம்பி எம்எல்ஏக்களை உருவாக்குன வரைக்கும் அவர் அப்படின்றப்ப அந்த கோபம் வராதான்னு கேட்குறேன். இப்போ வந்து கட்சியை உருவாக்குனது அப்படின்னு பார்க்க போனால் ஒரு முன்னிலை வகித்தது ராமதாஸ் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் தீரனாக இருக்கட்டும், ஏன் இப்போ வந்து அன்புமணி பக்கத்தில் உட்கார்ந்துருந்த ஒரு வளர்க்குற பாலுவாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ பேருடைய முயற்சியில் தான். எந்த ஒரு இயக்கமே தனியாக வந்து ஜி பூம்பா மந்திரம் அப்படின்னு வந்துடாது. முன்முயற்சி ஒருத்தவங்க எடுப்பாங்க, அவங்க பின்னாடி துணைக்கு பல பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்ப காலத்தில் இருந்த பல பேருடைய முயற்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சியும். அதில் இவருடைய ராமதாஸுடைய பங்கை குறைச்சி மதிப்பிட முடியாதே தவிர இவர் ஒருத்தர் இது நான் சொன்ன அப்படிங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு வாதத்துக்காக ராமதாஸ் தான் வந்து ஒன்மேன் ஆர்மியார் வந்து பாமக உருவாக்கினார் அப்படின்னு ஒரு வாதத்துக்காக வைத்து கொண்டால் கூட தன் அந்த எதேச்சகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இல்லை. நான் ஒரு ஊடகவியாளனா ஒரு பத்திரிகையாளனா அப்படி தான் பார்க்குறேன். எந்த ஒரு கட்சியாக அது இருக்கட்டும், பாமகன்னு இல்லை, எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் நிர்வாக குழுவில் எடுக்க வேண்டிய ஒரு முடிவை வந்து அதை தாண்டி வந்து பொது வெளியில் வந்து ஆனவன் நான் நினைச்சது தான் கடலில் தூக்கி போட்டுருவேன், என்னுடைய கட்சி பாண்டிச்சேரி இது என்னுடைய கட்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை இந்த ஜனநாயக அமைப்பில் எவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது ராமதாஸ் தான் முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு பாதையில் செல்லுவதாக என்னுடைய கருத்து.